என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம vlogல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் உன்னை காட்டவே இல்லை. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஆக்சுவலா இன்னைக்கு என்ன vlogனா, ரொம்ப நாள் ஆச்சு. என்ன vlog போட்டேன்? குக்கிங் vlog. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லடி. ஆக்சுவலா நைட் டைம் ரொட்டீன் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஏன் இந்த விளாக் ஸ்பெஷலா அப்படின்னா, வீக் டேஸ்ல எங்க மாமா வீட்டில் இருந்ததே கிடையாது. பட் இன்னைக்கு ஒரு ரீசனால அவங்க லீவு வீட்டில் இருக்காங்க. நைட் டிஃபன் மாமா தான் சப்பாத்தி மேக் பண்ண போறாங்க. மாவு பிரச்சனை வித் குருமா. நாங்க அப்படி பண்ணதில்ல, கடையில வாங்கினது. ஸோ இன்னைக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா 8:30. கண்ணுக்குள்ள விட்டு இடிச்சிடாதே. சப்பாத்தி மாமா தேய்ச்சதுக்கப்புறம் குருமா வடகிரி, அதுக்கப்புறம் மதியானம் கருவாட்டு குழம்பு எல்லாம் வச்சு அப்படியே பொடி பொடின்னு பிடிக்க போகிறேன். வாங்க அப்படியே யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சப்பாத்தி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா ஒரு பக்கம் மொபைலை வச்சு நோண்டிட்டு இருக்காங்க. எங்கள் சோஃபி குட்டி வச்சு ஒரு பக்கம் வந்து உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருக்கா. எங்கள் சோனா குட்டி தங்கம் தான் மாவு பசஞ்சு 10 நிமிஷம் கூட அவ்வளோ போய் நான் சப்பாத்தி போடணும்னு கிச்சன் நின்றுட்டு இருக்கா. மற்ற 2 பேரும் சோஃபி குட்டி அவளோட சேனலுக்கு வீடியோ எதை எடிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. மேடம் வந்து குக்கிங் செக்ஷன்லாம் வரமாட்டாங்க, அவங்களுக்கா மூடு இருந்தால் தான். எங்கள் குடும்ப தலைவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. ஒரு நாளாவது ஏன் சேனலை எங்கள் மாமா அப்படி பார்த்ததே கிடையாது. குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. குட்டி டான் சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருக்கு. பட்டுக்குள்ள சப்பாத்தி மாதிரியே இல்ல, பேப்பர் மாதிரி இருக்குடி. வேற லெவல்ல தேய்ச்சிருக்க சோனா குட்டியா. இங்க தரையே பேசுற தனித்தனமா ஒரு முக்கியமான பிரசிகத்துல இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அம்மா ஒரு சப்பாத்தி மாவு தின்றாமா? அது அடியா? நல்லாவே பேசுற ஊடணும். பச்சை வேஸ்ட் அப்படியே இருக்கு. பரவாயில்ல. மாமா வேஸ்ட் பண்ணல. நீடி போட்டு பண்ற சப்பாத்தி 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 சப்பாத்தி. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? Chapati is going. Only 3 chapatis left. Why being daddy? Mom. உப்பு இல்லைன்னு சொல்லி அம்மா வேற வச்சுட்டு யாரும் பார்க்கல. எனக்குடா முடியுமா? ஐயோ யாருமா உட்காந்து அப்பா நான் பிளாக் ரெட்ரி சேஃப்டி அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நன்னாரி பயல பிச்சு பிக்காளி பழம். சாப்பாடு ரெடி. அம்மா காணுமா? ஓ அம்மா இங்க இருக்காங்க. அப்பா இங்க இருக்கலாம். சாப்பாடு கருவாட்டு குழம்பு சப்பாத்தி போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அதுவும் நான் பசங்களுக்கு வந்து ஊட்டி விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி தான் எல்லாருமே ஒன்றா உட்காந்து நான் வந்து சோஃபிக்கு ஊட்டி விட்டேன், சோனக்குட்டிக்கு ஊட்டி விட்டு மாமாவுக்கு அப்படி கையில் பிசைஞ்சு கொடுத்துட்டு ஜாலியாக அன்றைக்கி நைட் வந்து போச்சு. ஸோ ஒரு ஹாப்பியான வீக் டேன்னு சொல்லலாம். மாமா வீட்டில் இருந்ததுனால அவங்களே கோதுமை மாவெல்லாம் அரைச்சி அழகாக ரெடி பண்ணி சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எல்லா நாளும் இப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும், பட் அமையிறது இல்லையே. அப்படியே இன்னைக்கு நைட்டு ஜாலியாக முடிஞ்சிருச்சு. உட்காந்து சாப்பிட்டு ஆட் அடிச்சுட்டு படுத்தாச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி இதே மாதிரி நடந்துச்சா? ஏதாவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வீக் டேஸில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறதுன்றது கஷ்டமான விஷயம். அது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன்.
சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.